பீகார் தேர்தலில் மக்களின் வாக்குகளை திருட பாஜக விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த மாதம் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. பிரதமர் மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, பீகாரில் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு தெரியும் என்றும், எனவே அவர்கள் வாக்கு திருட்டை நடத்துவார்கள் எனவும் குறிப்பிட்டார். संविधान अंबेडकर जी का है, इसमें लिखा है एक व्यक्ति को एक वोट मिलना चाहिए. नरेंद्र मोदी जी और अमित शाह मिलकर इलेक्शन कमीशन के साथ मिलकर वोट चोरी का काम कर रहे हैं. सीधा का सीधा इस संविधान पर आक्रमण कर रहे हैं. पहले इन्होंने कहा था 400 पार, हमने लोग दिखा दिया, 400 पार नहीं हुआ. उल्टा इन्होंने अगर चोरी नहीं की होती तो मैं गारंटी कह के कह रहा हूं, इंडिया गठबंधन की सरकार आज हिंदुस्तान में होती. ஒரு தண்ணீர் பாட்டில் 100 ரூபாய், ஒரு காஃபி 700 ரூபாய் என்பது நியாயமான விலை இல்லையெனில் திரையரங்குகள் காலியாகத்தான் இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசின் புதிய உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் சினிமா டிக்கெட் விலை அதிகபட்சம் 200 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முடிவை எதிர்த்து மல்டிபிளெக்ஸ் சங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில், திரையரங்குகளில் நியாயமான விலையில் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். நியாயமான விலையில் டிக்கெட் கட்டணம் வசூலிக்காவிட்டால் மக்கள் வருகை குறைந்து தியேட்டர்கள் காலியாகிவிடும் என தெரிவித்துள்ளது. மல்டிபிளெக்ஸ்களில் டிக்கெட், உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களின் விலை குறித்து கவலை தெரிவித்த உச்சநீதிமன்றம், திரையரங்குகளில் 100 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில், 700 ரூபாய்க்கு காஃபி விற்பனை செய்வதாக தெரிவித்தது. இதனிடையே நட்சத்திர ஹோட்டல்களில் காஃபியின் விலை 1000 ரூபாய் வரை உள்ளது என்றும், அதற்கு விலை நிர்ணயம் செய்ய முடியுமா என்றும் மல்டிபிளெக்ஸ் தரப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. திமுகவில் மேலும் 2 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திமுக துணை பொதுச் செயலாளர்களாக பொன்முடி, சாமிநாதன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திமுகவில் ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ள நிலையில் மேலும் 2 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் காட்பாடி, கீழ்வைத்தனாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு கதிரானந்த் எம்பி பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தாவேக செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க மாமல்லபுரத்தில் இன்று சிறப்பு பொதுக்குழு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து சட்டசபை தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். மேலும் கட்சியின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க மாமல்லபுரத்தில் இன்று சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தாவேக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கழக தலைவர் தலைமையில் 5ஆம் தேதி, அதாவது புதன்கிழமையான இன்று காலை 10 மணிக்கு மாமல்லபுரம் 4 பாயிண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஹோட்டலில் நடைபெறவுள்ள கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மம்தா பானர்ஜி தலைமையில் கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போதே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் தற்போது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும்
மாநிலங்களின் முதல்வர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கொல்கத்தாவில் இந்திரா காந்தி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து ரவீந்திரநாத் தாகூர் மாளிகை வரை 4 கிலோமீட்டர் தூரம் பேரணி நடைபெற்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை மற்றும் 11ஆம் வகுப்பு அரியர் தேர்வுக்கான கால அட்டவணையை வெளியிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்கள் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தேர்வு எழுத வேண்டும் என்றும், தேர்வு தேதி அறிவித்துவிட்டோம் என்ற பதற்ற நிலைக்கு மாணவர்கள் செல்லக்கூடாது என வலியுறுத்தினார். 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு 8,07,000 மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும், இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. +1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் ஒன்லி ஃபார் த அரியர் கேண்டிடேட்ஸ். எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பள்ளி கல்வித்துறையின் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கினார். தேர்வு நாட்கள் அறிவிக்கப்பட்டு விட்டதால் உரிய காலத்திற்குள் பாடப்பகுதிகளை திட்டமிட்டு நடத்தி முடிக்க வேண்டும். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் தொடர்ந்து பயிலும் மாணவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கி 11ஆம் வகுப்பு தேர்விலும் வெற்றி பெற ஊக்கப்படுத்த வேண்டும் உள்ளிட்டவைகளை அவர் அறிவுறுத்தினார். வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றால் 2003ஆம் ஆண்டு இணையதளத்தில் பதிவு செய்த SIR வழிகாட்டு நெறிமுறைகளை ஏன் நீக்கினார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையில் நடந்த சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை சுட்டு பிடித்திருப்பது பாராட்டுக்குரியது என கூறினார். குற்றம் செய்த குற்றவாளிகளை, ஒரு பெண்ணுக்கு எதிராக அநீதி இழைத்த குற்றவாளியை அடையாளம் கண்டு புலனாய்வு செய்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும். இன்னும் காவல்துறையை நவீனப்படுத்த வேண்டும். காவல்துறை கட்டமைப்பு இந்தியாவிலே வலிமையான கட்டமைப்பு. இப்பொழுது நியூ டெக்னாலஜிஸ், விஞ்ஞான வளர்ச்சியில் நவீனமயமாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் 3வது கண் என்று சொல்லுகின்ற CCTV, தொழிற்சாலைகளை CSR ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது, கார்பஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி 2% அவர்கள் அதற்கு செலவு செய்ய வேண்டும். சென்ட்ரலைஸ்டு வார் ரூம் SIRக்காக ஒன்று துவக்க இருக்கிறோம். எங்களுடைய பணி, மாவட்ட தலைவருடைய பணி என்னவென்றால், இந்த யாரெல்லாம் புதியதாக வாக்குகள் சேர்க்கிறார்கள், எவ்வளவு பேர் ஃபார்ம் 6 சேர்றாங்க, எவ்வளவு பேர் ஃபார்ம் 7 டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க, ஃபார்ம் 8 எவ்வளோ டெலீட் பண்ணது, இது முடிந்த பிறகு இது சரியான முறையில் வெப்சைட்டில் ஏற்றுறாங்களா இல்லை அழிச்சிட்டாங்களா, வேற பேரை கொண்டு வருவாங்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோளையும், எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுடைய வாக்குரிமை, உங்களுடைய வாக்கு அதிகாரத்தை யாரும் பறிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். இதனை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில்
ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். இதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருக்கு சால்வை அணிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். அதிமுகவில் இருந்த மனோஜ் பாண்டியன் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சேரன் மகாதேவி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிறகு 2010 முதல் 2016ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அவர் இதன் பின்னர் அதிமுக இரு பிரிவாக பிளவுபட்ட போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். இன்று திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும், தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும், தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும், அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த முடிவு. நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கான காரணம், எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையினை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும், அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்வதற்கு முன்பு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய முடிவை அவரிடம் தெளிவாக சொன்னதாக கூறினார். இன்று ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக 2021ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் என்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன். சட்டமன்ற விதிப்படி கொடுத்திருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றேன். எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஓட்டு போட்ட மக்களும் ஒன்றுதான், ஓட்டு போடாத மக்களும் ஒன்றுதான். ஓட்டு போடாத மக்கள் நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று சிந்திக்கும் அளவிற்கு என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நான் குரல் கொடுத்து கேள்விகள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்து கோரிக்கைகளும் ஏறக்குறைய ஆலங்குளம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனிடையே பேசிய அமைச்சர் சேகர் பாபு, ஆட்சி முடிகிறது என்று கேள்வி கேட்டீர்கள். இது முடிகின்ற ஆட்சி அல்ல, இது முடிவுறும் ஆட்சி அல்ல. இன்னும் 1/4 நூற்றாண்டு இந்த ஆட்சியும் மக்களையும் இயக்கத்தையும் சுமக்கக்கூடிய இரும்பு மனிதர் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சிக்கும் முடிவு இல்லை என கூறினார். முடிவுறுகின்ற ஆட்சி அல்ல, இனி ஒரு 1/4 நூற்றாண்டு இந்த ஆட்சியையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் சுமக்கக்கூடிய இரும்பு மனிதர் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை. அடுத்து இன்னொரு 6 நூற்றாண்டுகளை சுமப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினிய அருமை அண்ணன் உதயநிதி அவர் தயாராகி கொண்டிருக்கின்றார். இது முடிவுகின்ற ஆட்சி அல்ல. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வடுகம்பட்டி பகுதியில் பாமக எம்எல்ஏ அருள் சென்ற கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. அருளின் கார் தாக்கப்பட்டு கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பாமக எம்எல்ஏ அருள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தன்னை கொலை செய்யும் நோக்கில் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் தாக்குதல் நடத்தியதில் 6 கார்கள் சேதமடைந்ததாகவும் கூறியுள்ளார். அன்புமணியின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே பாமக எம்எல்ஏ அருள் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அருள் மீதான தாக்குதலுக்கு அன்புமணியின் நடைபயணமே காரணம் என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நடைபயணம் என்ற பெயரில் தன்னை அன்புமணி அவமானப்படுத்துகிறார் என்றும் பாமகவினரை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்புமணி வன்முறையை தூண்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெத்தநாயகம்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய தம்பி
சத்யராஜ் அவர்களுடைய அப்பா அவர் இறந்துட்டார், தர்மராஜ் இறந்துட்டாருங்க. இறந்ததுக்காக போயிருந்தோம். போயிட்டு மறுமொழியில் போயிட்டு மாலை போட்டு வரோம். மறுமொழியில் சோளக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன், இன்னும் ஒரு பையன் சடையப்பன், இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு 15 பேர் திடீர்னு வந்து தாக்குறாங்க. அன்புமணி ஆட்களால் இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளையில் எங்கள் மாவட்ட பச்சைமுத்துனுடைய வீடு தாக்கப்பட்டது. அதற்கு பிறகு வாழப்பாடியில் எங்களுடைய மாவட்ட செயலர் செல்வம் அவருடைய கார் தாக்கப்பட்டது. புகார் கொடுத்துருக்குறோம். ஆனால் பல முறை ஃபோனில் மிரட்டுறாங்க, மேடையில் பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் புகார் கொடுத்துருக்குறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 135%, பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் 111% அதிகரித்துள்ளது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் பாஜக தொகுதி அமைப்பாளர், இணை அமைப்பாளர்களுக்கான கூட்டம் அக்கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகரித்துள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். நேற்று நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், கோயம்புத்தூரிலே ஒரு கல்லூரி மாணவி ஒரு கொடுமையான விதத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை படிக்கின்ற யாரும், கேள்விப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனதை உலுக்குகின்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது. பெண்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தினுடைய பல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களை காலில் சுட்டு பிடித்தோம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 135% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் 111% அதிகரித்திருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது இன்று பெண்கள் எல்லாம் கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும், இல்லைன்னா யாராவது துணை இருந்தாதான் போக முடியும், இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு 6 மணிக்குள்ள வரணுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது. கல்லூரி மாணவியிடம் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை அதிமுக எம்எல்ஏக்கள் KR ஜெயராம், அம்மன் அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வளர்மதி, பாதிக்கப்பட்ட பெண் மயக்க நிலையில் இருக்கையில் கைது செய்தீர்கள், யாரையோ பிடித்து தப்பிக்கலாம் என்று நினைக்க வேண்டாம், குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிமுக சார்பில் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் என்றார். தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிறங்க இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு இங்கே கோவை மாவட்ட மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம். ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது. பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி, அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி. பல மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை, கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பசுமையும் பாரம்பரியமும் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நுண்கலை, இசை, கருவியசை, நாடகம், நடனம் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டதில் 1,50,740 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் வெற்றி பெற்ற 3,275 மாணவர்கள் இன்று மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகளில் பங்கேற்றனர். இதை செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் தொடங்கி வைத்து மாணவர்களின் நடன போட்டிகளை பார்வையிட்டார். இதில் பேசிய அமைச்சர், திருப்பூர் மாவட்டம் கல்வியில் மிக சிறந்த
வேளையில் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்காட்டி மாவட்ட அளவிலும் இதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகளிலும் வெற்றி பெற்று நமது திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருப்பூர் வளர்மதி பாலம் அருகே கட்டப்பட்டு வரும் சப்வே பாலத்தை கடந்த 10 ஆண்டுகளில் கட்டியிருந்தால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்திருக்கும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். திருப்பூர் மாநகர் நடராஜ் தியேட்டர் அருகே நொய்யல் ஆற்றின் மீது 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் மணீஷ், மாநகராட்சி ஆணையர் அமித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருப்பூரில் மக்கள் பயன்பாட்டிற்காக ஏராளமான திட்டங்கள் திராவிட ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது திருப்பூர் நடராஜா தியேட்டர் அருகில் உள்ள நொய்யல் ஆற்றின் மீது புதிதாக கட்டப்பட்ட பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என கூறினார். என்னுடைய மாநகராட்சி நிதியிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டலோடும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவருடைய வழிகாட்டலோடும் இன்னைக்கு 14 கோடி ரூபாய் மதிப்பில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே நடராஜர் தியேட்டர் அருகில் சாலையில் இன்றைக்கு அந்த பாலம் அமைக்கப்பட்டு அது உரிய நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மதிப்பு சுமார் 14 கோடி ரூபாய். எனவே அதே போல நொய்யல் ஆற்றின் குறுக்கே நம்முடைய ஈஸ்வரன் கோவில் சாலையில் ஸ்ரீ சக்தி தியேட்டர் அருகில் அந்த பாலம் நடைபெற்று வருவது ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்பில். அது இன்னொரு 3 மாத காலத்தில் அங்கே பாறை தந்துவிட்ட காரணத்தால் உரிய நேரத்தில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்காக பணிகள் தொய்வாகிவிட்டது. இன்னும் ஜனவரி மாதம் இறுதிக்குள் அந்த பாலமும் முடிக்கப்பட்டு அந்த பயன்பாட்டுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. கோவிலிருந்து திருச்சி செல்வதற்காக 15 பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பெரும்பாலை பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்தின் இன்ஜின் பகுதியிலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. தொடர்ந்து இன்ஜின் பகுதியிலிருந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையின் நடுவே பேருந்தை நிறுத்திவிட்டு பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை இறக்கிவிட்டார். தொடர்ந்து தீயை அணைக்க முற்பட்ட பொழுது தீ மளமளவென பிடித்து எரிய தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து விரைந்து துறையினர் பற்றியெறிந்த தீயை போராடி அணைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேவர் ஜெயந்தி முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நகர தலைவர் டி.எஸ். ஐயப்பன், தொகுதி அமைப்பாளர் ஜோதி நிவாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் முக்குராந்தல் பகுதியிலிருந்து ஊர்வலமாக சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் தேவர் சிலை அருகே 100க்கும் மேற்பட்ட ஏழை எளியோர்களுக்கு அரிசிப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் காங்கிரஸ் நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தருமை ஆதீன கலைக்கல்லூரியில் தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் ஜென்ம நட்சத்திர திருவிழா மணிவிழா நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூரை சேர்ந்த முஸ்லிம் ஜமாதார்கள், முத்தவல்லிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வருகை தந்து தருமை ஆதீன 27வது குருமகா சன்னிதானத்தை சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து ஆதீன மடாதிபதி மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பிலான நிலை முகவர்கள் மற்றும் பிடிஏ ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பிலான பாகநிலை முகவர்கள் மற்றும் பாக டிஜிட்டல் முகவர்கள் ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா எம். முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் திருச்சி மண்டல பொறுப்பாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மையநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வாக்குச்சாவடி, பாகநிலை முகவர்கள் மற்றும் டிஜிட்டல் முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். விஜய் நடித்து விரைவில் வெளியாக உள்ள ஜனநாயக திரைப்படத்தின் இயக்குநர் வினோத் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை போன்ற வெற்றி படங்களை இயக்கிய இயக்குநர் வினோத் அவர்கள் தற்பொழுது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயை வைத்து ஜனநாயகன் படத்தை இயக்கியுள்ளார். வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி திரைக்கு வர உள்ள நிலையில் பழனி மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். படிவழி பாதை வழியாக மலைக்கு சென்ற இயக்குநர் வினோத் ராஜ் முருகனை சுவாமி தரிசனம் செய்தார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் சடையாண்டி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத திருவிழா கொண்டாடப்படுகிறது. எனவே நள்ளிரவில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது ஐதீகம். அதன்படி நேற்று நள்ளிரவு சடையாண்டி கோவில் விழா கோலாகலமாக தொடங்கியது. இந்த விழாவில் டி அணைக்கரைப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர். மேலும் கோவில் திருவிழாவிற்காக ஏராளமான பக்தர்கள் கிடா வெட்டி சடையாண்டிக்கு படையல் படைத்தனர். அந்த வகையில் கிடா வெட்டி சுவாமிக்கு படையல் வைக்கப்பட்டது. அதன் பின்னர் 105 கிடாவில் பிரம்மாண்டமாக சமைக்கப்பட்ட கறி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நள்ளிரவு முதல் அதிகாலை வரை விடிய விடிய நடைபெற்ற இந்த அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் பங்கேற்றனர். பூண்டி ஏரியில் மீன்பிடி கட்டுமரத்தை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்ற வாலிபர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தவரை 2 நாட்களாக தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சுற்றி பார்ப்பதற்காக பூண்டி மோவூர் பகுதியை சார்ந்த நண்பர் ஒருவருடன் சென்னை வண்ணாரப்பேட்டை சார்ந்த 3 வாலிபர்கள் பூண்டி ஏரிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது சென்னை பகுதியை சேர்ந்த நண்பர்கள் குளிப்பதற்காக கரையோரம் உள்ள 2 மீன்பிடி படகு மூலமாக ஏரிக்குள் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை எடுத்து சென்ற மீன்பிடி கட்டுமரமானது நிலை தடுமாறி தண்ணீருக்குள் கவிழ்ந்ததில் யாசிக் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இந்நிலையில் 3 நண்பர்கள் கட்டுமரத்தை பிடித்துக் கொண்டு கரைக்கு சென்றுள்ளனர். இதுகுறித்து திருவள்ளூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவலை தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 நாட்களாக தேடியும் சடலத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தேடி வருகின்றனர். கரூர் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கிராம நிர்வாக அலுவலருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த பெரிய மஞ்சுவெளி கிராமத்தை சார்ந்த விவசாயி செந்தில்குமார் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டில் விவசாய நிலம் வாங்கியுள்ளார். மேலும் அவரது தாயார் வளர்மதி பெயரில் விவசாய நிலம் இருந்துள்ளது. இந்த நிலங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதற்காக பெரிய மஞ்சுவெளி கிராம நிர்வாக அலுவலர் கதிரேசனை அணுகியுள்ளார். அதற்கு கிராம 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத செந்தில்குமார் திருச்சி ஊழல் தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். விவசாயி செந்தில்குமார் லஞ்சம் கொடுக்க முற்பட்ட போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் கதிரேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு சிறப்பு நீதிபதி மற்றும் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி கிராம நிர்வாக அலுவலருக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 1 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார்.